விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லும் அல்லேலூயா. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறது. வேதம் அநேக காரியங்களை நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த எபேசு திருச்சபையின் தூதனுக்கு ஆவியானவர் சொன்னதை நாம் அதை சிந்தித்து கொண்டே இருந்தோம். ஆமென். அல்லேலூயா. என்ன சிந்தித்தோம்? முதலாவது கர்த்தர் எபேசு திருச்சபையினுடைய கிரியைகளையும் பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னால் என்ன கிரியை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசுடைய கிரியையாய் கர்த்தர் முதல்ல சொன்னால் பொறுமையாக இருக்கிறது. சோதரம் காத்திருத்ததில் பொறுமையாக இருக்கிறது, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கிறது, ஓட்டத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சோதரம் எபேசு திருச்சபையிலே சந்தித்தோம். தொடர்ந்து எபேசு திருச்சபையில் 2வது கிரியை பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தது. விசுவாசியாதவர்களும் சகோதரன் மேலே வன்கண்ணனாய் இருப்பவனும் கர்த்தருடைய காணிக்கை அற்பமாய் எண்ணுகிறவனும் எண்ண வைக்கிறவனும் பொல்லாதவன். இவர்களை எபேசு திருச்சபை சகிக்க கூடாமல் இருந்தது. 3வது பொய்யரை பொய்யர் என்று சோதித்து கண்டிருந்தது. நாம் பார்த்தோம் சோதரம் ஊழியங்களுடைய வகைகள், ஊழியக்காரர்களுடைய அந்தந்த ஊழியங்களை செய்கிறவர்கள் எதை செய்கிறார்கள், எதற்காய் அபிஷேக பண்ணுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அப்படியே நம்ம பிரயாசத்தை பார்த்தோம். எபேசு திருச்சபையுடைய பிரயாசம் என முதல்ல வேதம் சொன்னது அநியாய சகித்து கொண்டிருந்தல். எதை எபேசு திருச்சபை சகித்து கொண்டிருந்தது? அநியாயத்தை சகித்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. 2வது வேதம் சொல்லுது நீ பொறுமையாயிருக்கிறதையும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பொறுமையாயிருக்கிறதையும், நீ பொறுமையாய் இருக்கிறதை வேதம் அநேக முறை பேச. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எபேசனுடைய கிரியைகளிலும் பொறுமை சொல்லியிருக்குது, பிரயாசத்திலும். அப்படின்னா பொறுமை என்பது செயல்படக்கூடிய வேண்டியதும் செயல்படுத்துவதற்கு கடினமானதும். ஆமென். முதல்ல எதிலெல்லாம் பொறுமையாக இருக்கணும்னு எபேசு திருச்சபை சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிறதுல பொறுமையாக இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், ஓட்டத்தில் பொறுமையாக இருக்கணும். இது எப்படி நம்முடைய கிரியை, இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது. இப்போ பிரயாசப்பட வேண்டும் சில காரியத்திற்கு. சோதர பிரயாசம் பொதுவாக சில காரியத்தில் நமக்கு என்ன செய்யாது, என்ன செய்யாது, பொறுமை வராது. அந்த பொறுமையை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். இந்த பொறுமைனா என்ன அப்படின்னா காத்திருப்பது மட்டும் இல்லைங்க, காத்திருப்பது மட்டுமல்ல, சோர்வடையாது இருக்கிறதிலும் பொறுமை உண்டு. அல்லேலூயா. சில நேரங்களில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுல சோதரம் கொஞ்சம் சோர்ந்து போகிற ஒரு நிலைமை. சில நேரங்களில் விசுவாசத்தை கைவிடாது இருக்கிறதும் பொறுமையில் தான் வரும். நீங்கள் நல்ல கவனிங்க, இது எல்லாம் நம்முடைய பிரயாசங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இந்த எபேசு திருச்சபை பல்வேறு ஜனங்களை கொண்ட பின்னணிகளை கொண்டது. எபேசு திருச்சபையினுடைய இந்த பின்னணியத்தில் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஒரு விஷயத்தை பவுல் இங்கு வலியுறுத்தி சொல்லுகிறான். வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
சோதரம். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் என்ன செய்யணுமா? விழித்து கொண்டு. இங்கே வேதம் சொல்லுது, இங்கே பவுல் சொல்லுகிறான். இந்த எபேசியர்கள் திருச்சபைக்கு அவர் பேசும்போது சொல்லுகிறார், சோதரம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுகிறதுல விழித்து கொண்டு இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, ஜபத்திற்கான பதில் வருகிறதில் சில நேரங்கள் பொறுமை வேண்டும். இந்த ஜபம் அப்படிங்கிறது விண்ணப்பங்கள் உண்டு, இந்த ஜபத்தில் வேண்டுதல் உண்டு, இந்த ஜபத்தில் துதிக்கிறது உண்டு, இந்த ஜபத்தில் சோதரம் மகிமைப்படுத்துவது உண்டு. இவை எல்லாம் சேர்ந்தது தான் ஜபம். இந்த ஜபம் என்பது எதிர்பார்க்கிற ஒன்று. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே பவுல் சொல்லுகிறான், சோதரம் வேண்டுதலுக்கான சோதரம் பதில் வருகிற வரையிலும் காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டுதலுக்கான பதில் வருகிற வரையிலும் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில், இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? ஜெபம் செய்வோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? காத்திருக்க மாட்டாமே. நான் ஜெபிச்ச உடனே பதில் என்ன செய்யணும்? வந்துடணும். நீங்கள் நல்ல கவனிங்க. என் ஜபத்திற்கு ஏன் பதில் வரவில்லை, ஜபத்திற்கான பதில் ஏன் தாமதமாகுதுலாம் நிறைய செய்தியை கேட்டுட்டோம். நாளைக்கு ஏன் ஜபத்திற்கான பதில் தாமதமாகுதுன்னு சொல்லுவதற்கெல்லாம் நான் அவங்க இடத்துல சில நேரங்கள் ஜபத்திற்கான பதில்கள் தாமதமாகலாம். ஆமென். ஒரு சில நேரங்களில் ஜபத்திற்கான பதில் விரைவாய் வருகிற பொழுது, சில நேரங்களில் ஜபத்திற்கான பதில் தாமதப்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் ஜபத்திற்கான பதில் தாமதமாய் வருகிறது. அப்படின்னா இன்னைக்கு ஜபத்தில் என்ன சோதரம் கேட்கப்படுகிற வரையிலும் சோதரம் பொறுத்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நான் எப்படி காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மனுஷனுடைய ஒரு வசனத்தின் ஒரு அதிகாரத்தினோட ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு காட்டி தந்துவிட்டு நான் சோதரம் கடந்து போகலாம் என்று யோசிக்கிறேன். வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். நெகேமியா 1:1. ஆ ஆ ஆ ஆ யோசோதனம் சம்பவித்தது என்னவென்றால், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதற்கு கீழே பார்க்க 4வது வசனத்தை வாசிங்கம்மா. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. போதும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டபோது, எந்த வார்த்தையை சொல்கிறோம்? இந்த நெகேமியா கேட்குறான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதும் அதில் இருக்கிற ஜனங்கள் நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளானதை சொல்ற நெகேமியா கேள்விப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, இந்த ஜனத்தை பார்த்து தான் கர்த்தர் சொன்னா, இது என் சொந்த ஜனம். இந்த ஜனத்தை பார்த்து தான் கர்த்தர் சொன்னா, நான் இவர்கள் தேவனாக இருப்பேன். இந்த ஜனத்தை பார்த்து தான் கர்த்தர் சொன்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். இந்த ஜனத்தை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் இவர்களுடைய பலன். இந்த ஜனத்தை பார்த்து தான் கர்த்தர் சொன்னா, கர்த்தர் உனக்கு நித்திய அடைக்கலமாக இருப்பா. இப்போ இந்த ஜனம் எப்படி இருக்குது? இப்போ இந்த ஜனம் எப்படி இருக்குது? அடிமைத்தனத்தில் இருக்குது. எருசலேமின் அலங்கங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றன. எருசலேமின் வாசல்கள் இடிக்கப்பட்டு விட்டன. வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றன. எருசலேம் திறந்து கிடக்கிறது. நெகேமியா எங்கே இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நெகேமியா எங்கே இருந்தார்? நெகேமியா எங்கே இருந்தார்? வாசிங்க, திரும்ப வாசிங்க. நெகேமியா 1:1.
ஆ ஆ ஆ ஆ எங்கம்மா எங்கே இருந்தார்? சூசான் அரண்மனை. நல்ல கவனிங்க சோதர, ஜனம் கொஞ்சம் நிந்தைக்குள்ளே இருக்குது, இடிக்கப்பட்ட இடத்துல கொஞ்சம் இருக்குது. ஆனால் நெகேமியா இருந்தது சூசான் அரண்மனையில். சூசான் அரண்மனையில் இவருடைய வேலை என்ன? இவருடைய வேலை என்ன? பானபாத்திரக்காரன். ராஜாவனுடைய சோதரன் குடிக்கக்கூடிய அந்த பானத்தை சோதர ராஜாவுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியவன். ராஜா புசிக்கிற, ராஜா சோதரம், ராஜா பானம் பண்ணுகிற அந்த பானத்தை அவர் சோதித்து, இந்த பானத்தில் எந்த விதமான சோதரம் விஷமோ மற்ற எந்த காரியமும் இல்லை என்பதை சோதித்து ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பணி. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க, சுகமாய் வாழுகிற ஒரு மனிதன். ரெண்டு சமூகம் இங்கே இருக்குது. ஒரு சமூகம் நிந்தைக்குள்ளே இருக்குது, இன்னொரு மனிதன் சுகமாய் வாழுகிறான். இவங்கிட்ட வர்றவங்க சொல்கிறாங்க, எனக்கு பார்வைக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம எல்லாம் அப்படி பேச மாட்டோம். நம்மக்கிட்ட எப்படி சொல்லியிருப்பாங்க? இப்போ நம்ம அப்படி பேசினா நம்ம அப்படியெல்லாம் பேச மாட்டோம். இப்போ நம்ம நினச்சோம், நான் தான் சூசான் அரண்மனையில் இருக்கிறேன்னு வைங்களேன், இல்லை நீங்கள் தான் சூசான் அரண்மனையில் இருக்கீங்க, நான் அப்படியே நிந்தைக்குள்ளே இருந்து அடிப்பட்டு, பஞ்சத்தில் அடிப்பட்டு, குடிக்க கஞ்சி கூட வழி இல்லாமல், தண்ணிக்கு கூட வழி இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கிறத பார்க்குறேன். ஐயா, ஊரெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? உனக்கு என்னப்பா, ஆமாவா இல்லையா? அப்படி தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க. நீ நல்லா இருக்கிற, உன்னுடைய அரண்மனையில், அரண்மனை சௌசான வீடு, ராஜ சமூகம், ராஜ சமூகத்தில் தரிசித்து கொண்டிருக்கிற, ராஜ சமூகத்தில் சொத்த நின்று கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் நீங்கள் தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சோதரம் ராஜாவனுடைய அந்த அந்த ஆடம்பரமும் அலங்காரமும் உனக்கு இருக்குது. ஆனால் எருசலேம் நாங்கள் எப்படி இருக்கோம் தெரியுமா? அலங்கம் இடிக்கப்பட்டு, வாசல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு, வாசலில் கதவுகள் இல்லை. சோதனை எருசலேம் நிந்தைக்குள்ளாக இருக்கிறது. போகிறவங்கெல்லாம் எருசலேமை பார்த்து சோதனமா எங்களை பார்த்து இகழுகிறார்கள், எங்களை பார்த்து உமிழ்கிறார்கள், எங்களை பார்த்து காரி துப்பிட்டு போகிறோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை நெகேமியாவின் இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. எனக்கு தெரியும், அவன் புறப்பட்டு வரும்பொழுது ஒருவேளை எருசலேம் நகரம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அவன் கைதியாய் புறப்பட்டு வந்தபோது எரிந்து கொண்டு. நீங்கள் நல்ல கவனிங்க, இன்றைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, சோதரம் திருச்சபைக்காய், என்னுடைய குடும்பத்திற்காய், என்னுடைய உறவினருக்காய், எனக்கு தெரிந்தவர்களுக்காய், நண்பர்களுக்காய், என்னுடைய சோதரம், என்னுடைய நாட்டிற்காய், என்னுடைய சோதர சார்ந்தவர்களுக்காய் சில நேரங்களில் ஜெபிப்பதை நான் விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நெகேமியா என்ன செய்கிறாராம்? அவர் உட்கார்ந்து அழுதாராம். சில நாளாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க, அவர் அதை கேட்டுட்டு அப்படியே துக்கத்தோடு கூட போகவில்லை. இவர் ஒரு காரியத்தை செய்கிறார். இவருடைய மனதிலே ஒரு காரியம் எழும்ப ஆரம்பிக்கிறது. இவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? உட்கார்ந்து அழுது உபவாசித்து துக்கித்து தேவனை நோக்கி மன்றாட ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய நிந்தையை மாற்றி போடு. எங்கேயுமே ஜபத்தினுடைய அந்த என்ன ஜபம்னு எல்லாத்தையும் அவங்கள வாசிக்க வைக்கல. அந்த ஜபத்தினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர், எங்களுடைய நிந்தையை மாற்றி போடும். அல்லேலூயா. எங்களுடைய நிந்தையை மாற்றி போட. நீங்கள் நல்ல கவனிங்க, எலியா கர்மேல் பர்வத்தில் நின்று ஜெபிச்ச உடனே, ஆண்டவரே என்னை கேட்டருளும்னு சொன்ன உடனே என்ன செய்துச்சு? என்ன செய்துச்சு? அக்கினி இறங்கி பலிபீடத்தை பட்சித்து போட்டது. இந்த நெகேமியா இதெல்லாம் கேட்டவர். இந்த நெகேமியாவுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? ராஜ சமூகத்தில் நிற்கும் பொழுது இவருடைய முகம் துக்கமாக இருந்தால் அந்த துக்கத்திற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ராஜாவின் வானத்தை கொடுக்கிறவன், ஒருவேளை ராஜாவுக்கு எதிராய் சதி செய்கிறவன் ராஜ சமூகத்தில் சந்தோஷமாய் நிற்க முடியாது. ராஜ சமூகத்தில் சந்தோஷமாய் அவன் ஊழியம் செய்ய முடியாது.
எனவே இவன் எப்பொழுதும் இவனுடைய முகம் கலையாய் இருக்க வேண்டும், இவன் வேதனைப்படக்கூடாது, இவனுடைய முகம் வாடி போகக்கூடாது. அப்படி வாடி போயிருக்கும் என்று சொன்னால் அதற்கான காரணத்தை அவன் முதலாய் தெரிவித்திருக்க வேண்டும். நீங்கள் நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது சில நாளாய் துக்கித்தானா. அப்படின்னா கிஸ்லே மாதம் துவங்கி நிசான் மாதம் வரையிலும் இந்த சோதரம் இந்த மனித நெகேமியா 9வது மாதம் துவங்கி 1வது மாதம் வரையிலும் இவன் அழுறான், உபவாசிக்கிறான், சோதரன் தேவனை நோக்கி மன்றாடுகிறான். இதெல்லாம் 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களும் இந்த நெகேமியா பணியை தான் செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. உபவாசித்து அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன செய்திருக்க மாட்டார்? ஹலோ, கண்டிப்பாக என்ன செய்திருக்க மாட்டார்? சாப்பிட்டு இருக்க மாட்டார். அந்த உபவாசம் அன்றைக்கு இருந்த உபவாசம் அப்படி தான் இருந்தது. உபவாசித்துனா சாப்பிட்ருக்க மாட்டார். ராஜாவினுடைய அந்த பதார்த்தங்களை இவர் அந்த நாட்களில் என்ன செய்யலை? சாப்பிடலை. நல்ல கவனிங்க, சாப்பிடலை. ஆனால் சோதித்து இருக்கக்கூடும், வேறு ஏதாயிலும் வழியில் சோதித்து இருக்கக்கூடும். அவர் தன் வேலையில் அஜாக்கிரதை இல்லாமல் தேவ சமூகத்தில் நின்று கொண்டது. நீங்கள் நல்ல கவனிங்க. இன்றைக்கி நிறைய பிரச்சனை எங்கே வருது தெரியுமா? நான் உபவாசம் இருக்கேன், நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என் கடமையை என்ன செய்துருவோம்? விட்டுருவான். ஆமே, அல்லேலூயா. அதிலும் குறிப்பாக அம்மாமார் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா, உபவாசிக்க உட்காந்துட்டாங்கண்ணா, அன்னைக்கு வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பட்டினியில் அவங்க கூட உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு ஆன்டி ஒருத்தவங்க உண்டு. அவங்கள நான் ஆன்டின்னு கூப்பிடுவேன். அவங்க சொல்லுவாங்க, மக்களே இன்றைக்கி வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. மிகுந்த எனக்கு அதை கேட்கும்போது வேதனை உண்டு. அவர்கள் அந்த சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. மக்களே என்ன செய்தீங்க ஆண்டி? ஒன்றும் இல்லை, தம்பியும் தங்கச்சியும் கூப்பிட்டேன், இன்றைக்கி ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னோம், நாங்கள் உட்காந்துட்டோம் மக்களே, சாயங்காலம் 5 மணி வரை ஃபாஸ்டிங்கில் உட்காந்துட்டோம். நான் நிறைய நேரத்தில் சொல்கிறேன், ஆண்டி சாப்பிட இல்லைங்கிறதுக்காக கர்த்தரை கேளுங்க, ஆனால் ஃபாஸ்டிங்னு சொல்லி பட்டினி போடாதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரங்களில் சில சூழ்நிலைகள் என்ன செய்யும் தெரியுமா? நான் சோதரம் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், நான் ஜபிக்க போகிறேன், நான் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி என்னுடைய சோதரம் பொறுப்பை சில நேரங்களில் தட்டி கழித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நல்ல கவனிங்க. ராஜ சமூகத்தில் நின்ற நெகேமியா 4 மாதங்கள் பானபாத்திரக்காரனாக இருந்தவன் 4 மாதங்கள் உபவாசித்தான், 4 மாதங்கள் அழுதான், 4 மாதங்கள் தேவனை நோக்கி ஜபிக்க ஆரம்பித்தான். இந்த 4 மாதங்களில் ஒரு நாள் கூட கர்த்தர் இதற்கான விடையை கொடுக்கவில்லை. ஆமென். ஆனால் இந்த 4 மாதங்களும் இந்த நெகேமியா ஜெபிப்பதையும் விட்டுவிடவில்லை. அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த 4 மாதங்கள் இவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். இந்த 4 மாதங்கள் நெகேமியாவுடைய ஜெபம் தொடர்ச்சியாய் போய்கொண்டே இருந்தது. இந்த 4 மாதங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த நெகேமியாவிற்கு 4வது மாதம் நிசான் மாதத்தில் ஒரு சோதரம் ஒரு செய்தி காத்திருக்கிறது. வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அர்தசாஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்தில் திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பதாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் ராஜ சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. தொடர்ந்து வாசிங்கம்மா. போதும். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ 4வது மாதம் நிசான் அந்த 20வது வருஷம் நிசான் மாதத்தில் திராட்சரசம் ராஜாவுக்கு முன்னாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெகேமியா போய் அந்த பானத்தை அந்த திராட்சரசத்தை எடுத்து ராஜாவுக்கு கொடுக்கிறான். இப்போ ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறா, சோதரன் நீ துக்கமுகமாயிருப்பது என்ன?
அல்லேலூயா. உனக்கு வியாதி இல்லை, நீ வியாதியாக இருந்ததில்லை, நீ வியாதி இல்லை, இது மனதின் துக்கமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்பது அது பதிலை கொண்டு வரக்கூடியது. ஒருவேளை ஜெபத்திற்கான பதில் தாமதமாகலாம். தாமதமாகிற வரையிலும் நீங்கள் ஜெபத்தை பொறுமை வேண்டும். ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை வேண்டும் என்பதை கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சில சூழ்நிலைகளில் ஜெபத்திற்கான பதில்கள் நீண்டு கொண்டே போகின்றன. அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது சொன்னால், நான் உன் சந்ததியை பெருக பண்ணி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் சந்ததியை பெருக பண்ண. ஒருவன் கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணட்டும், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் அதை அவனுக்கு எப்படி எண்ணினாரா? நீதியா எண்ண. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியா எண்ணா. இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் கர்த்தருடைய ஆண்டவர் சொன்னால் நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ ஆபிரகாம் கூப்பிடுகிறான், எலியேசரை கூப்பிட்டு சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன தந்திருக்கிறே? நான் புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறேன். இந்த எலியேசர் என்ன செய்யட்டும்? என் வீட்டு விசாரணை கர்த்தராக இருக்கிறேன், இவனை ஆசீர்வதி. கர்த்தர் சொன்னார், இவன் இல்லை, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அல்லேலூயா. இவன் அல்ல, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, கொஞ்ச நாள் போச்சு, சாராள் ஆகாரை கொடுக்கிறாள். ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறக்கிறான். இப்போ ஆபிரகாம் நினைக்கிறான், இஸ்மவேல் என்னுடைய குமாரன். ஆமென். கர்த்தர் சொன்னால், உனக்கு தானே ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னார். அப்போ இஸ்மவேல் இப்போ ஆபிரகாம் தேவ சமூகத்தில் சோதரம் அவன் கேட்குறான், ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்னாய் பிழைப்பானாக. இப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? சொல்லுங்க பாருங்க. யாராவது ஒரு ஆதியாகமாக ஒரு தடவை ரவுண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? இவன் அல்ல, சாராளிடத்தில் உன்னுடைய சந்ததி என்ன செய்வேன்? விளங்குமா? சாராள் எந்த குமாரனை பெற? இப்போ ஆபிரகாம் இருந்தான். நீங்கள் நல்ல கவனிங்க. கிட்டத்தட்ட 24 வருடங்கள் கர்த்தர் அழைத்த பிற்பாடும் ஆபிரகாம் விசுவாசத்தின் வாழ்க்கைக்காய் காத்திருந்தான். அல்லேலூயா. ஒரு பதிலுக்காய் ஆபிரகாம் 24 வருடங்கள் காத்திருந்தான். நீங்கள் நல்ல கவனிங்க. சில சூழ்நிலைகளை மாதங்கள் ஜெபத்திற்கான விடை என்பது நெகேமியா 4 மாதங்கள் காத்திருந்தான். ஆபிரகாம் 24 வருடங்கள் காத்திருந்தான். இந்த டைமில் தான் நெகேமியாவிற்கு ஒரு உத்தரவு பிறக்கிறது, உன் முகம் துக்க முகமாயிருப்பது. அல்லேலூயா. நெகேமியா அழகாக ஒரு பதில் சொல்லுங்கிறான், என்னுடைய பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலம் மண்மேடாய் கிடக்கும்போது நான் துக்க முகமாயிராதிருப்பது எப்படி? அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க. எங்கே உன்னுடைய பிதாக்களின் முகம், எங்கே உன்னுடைய திருச்சபை, நீங்கள் ஆராதிக்கிற ஸ்தலம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற கிராமம், உன் குடும்பம், என்றைக்கு சோதரம் பிரச்சனையில் வருதோ அன்னைக்கு சோதரம் நீங்கள் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, திருச்சபை எக்கேடும் கெட்டு போட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? ஜெபிக்க மாட்டேன். சிலர் சொல்லுவோம், ஐயா எங்கள் திருச்சபை அப்படியே போயிடுச்சியா, எங்கள் திருச்சபையில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப டவுன் ஆகிட்டோம். என்னுடைய கேள்வி, எத்தனை நாள் இந்த திருச்சபைக்காய் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள்? ஆமென். நெகேமியா தன்னுடைய பிதாக்களின் கல்லறை இருந்த இடம் இடிக்கப்பட்ட மண்மேடாய் ஆக்கின பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் சில நாளாய் துக்கித்தான், உபவாசித்தான், பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடினான். எங்கே இருந்து உதவி கிடைக்கணுமோ அங்கிருந்து உதவியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இவன் ராஜ சமூகத்தில் கேட்குறான், ஐயா என்னுடைய சொந்த நகரம் கட்டப்பட வேண்டும். ராஜா கேட்குறான், எவ்வளவு காலம் சொல்லும், நீ போயிட்டு வரக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இவன் எல்லாம் சொல்கிறான். இப்போ ராஜா என்ன செய்கிறான் தெரியுமா? இவன் யாரையோ கண்டு கட்டப்படணும்னு நினச்சான். இவன் யாராயிலும் ஒருவர் என்ற நிந்தையை மாற்றலாம் நினச்சான். இப்போ ராஜா இந்த நெகேமியாவை கொண்டு கட்டப்படுவதற்கு சோதரம் அவர் நிருபங்களை, அதாவது கடிதத்தை கொடுத்தார், அதற்கான பொருட்களை கொடுத்தார், அவனுக்கு பாதுகாவலுக்கு ஆட்களையும் கொடுத்து ராஜா அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொஞ்சம் தாமதமாகுமா? உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் சற்று தாமதமாய் வருகிறதா? உங்களுடைய ஜெபத்தின் பதில்கள் சோதரம் நீங்கள் தாமதமாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை இன்னமும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜ சமூகத்திலிருந்து பதில் வருகிற வரையிலும், ராஜ சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் தேவ சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பிங்கள். வேதம் சொல்லுகிறது, இப்போ தான் எபேசு திருச்சபை தூதனுக்கு எழுதும்போது சோதரம் அந்த தூதன் சொல்லுகிறான், நீ பொறுமையாயிருக்கிறதை. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தரை விதமாய் சொல்ல விரும்புகிறார், நீங்கள் பொறுமையாயிருக்க. அநேக நாட்கள் ஜெபித்து விட்டு இந்த ஜெபத்தின் பதிலுக்காக இன்னமும் கர்த்தர் கிரியை செய்வார், இன்னமும் கர்த்தர் கிரியை செய்வார், இன்னமும் கர்த்தர் கிருபை செய்வார், இன்னமும் கர்த்தர் எனக்கு நடப்பா என்று சொல்லி நிற்கிறீர்கள் அல்லவா? என் ஆண்டவர் உங்களுடைய பொறுமையை பார்க்க. எனவே தான் சோதரம் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன்னு சொன்னால், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறவர்கள் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள. இந்த நாளில் இவ்விதமாய் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன், தேவன் ராஜ சமூகத்திலிருந்து உங்களுக்கான பதில் புறப்படுகிற நாள் வெகு விரைவாய் வந்துவிட்டது. அல்லேலூயா. இனி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் எழுமி நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்தனை விதமாய் பாடம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, ஏன் கேட்கோர் என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தன்னை பாடி கர்த்தரை மேம்படுத்துமா? பிரைஸ் தி லார்ட். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது பாதுகாப்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. எங்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஒரு முறை கூட சொல்லமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே பேசுவீர்,
பள்ளத்தாக்கில் நடத்துவே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவர். எல்லாரும் கண்களை மூடி சொல்லமா? எல்லாரும் கண்களை மூடி சொல்லும். நடக்கும் போது ஆமே. சில நேரங்கள்ல பதில் வராத ஒரு சூழ்நிலை, பள்ளத்தாக்கு நடுவில் நடக்கிற போல, சோதரம் பள்ளத்தாக்குல நடக்கிறது போல சில சூழ்நிலைகள் வரலாங்க. என் ஆண்டவருக்கு சோதரம், நீர் என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீபத்தண்ணீரே. அப்பா பார்த்து சொல்ல ஆரம்பிப்போமா? எங்கக்கும் நீர் என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீபத்தண்ணீரே. ஆவியானவரே, 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 அப்பா ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில், சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ. சத்துவமில்லா வேளையில, சத்துவமில்லா வேளையில் பெருக செய்கிற தேவன். அப்பா அப்பா சொல்லுங்க, சோர்ந்து போகிற வேளையில், சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகிற கர்த்தாவே, தருகின்றீ. சத்துவமில்லாத வேளையில், சத்துவமில்லா வேளையில் பெருக செய்கிற நல்ல தெய்வம். பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், உயர பறந்திடுவேன். ஆமென். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். எல்லாரும் சொல்ல, பள்ளத்தாக்கில் எல்லாரும் சேர்ந்து சொல்லும். அப்படியே தேவனை பார்த்து சொல்ல ஆரம்பிப்பான். ஆண்டவரே சோதனை, என்னை காண்கிற ஒரு தெய்வங்க. சோதரம் பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள், பள்ளத்தாக்கின் நிலைகள். நெகேமியா அப்படிதாங்க இருந்தான். சோதரம், ஓ எங்க கண்ணி உபவாசித்தான், சில நாளாய் அழுதான், சில நாளாய் துக்கித்தான், சில நாளாய் அவனுடைய கண்கள் கண்ணீராலே நிறைந்திருந்ததுங்க. ஐயோ என் நிந்தை மாறாதா, ஐயோ என் கண்ணீர் மாறாதா, என் ஜனங்களுடைய நிந்தை மாறாதா, என் ஜபத்திற்கு பதில் வருமா வராதா தெரியாது. எந்த சோதனை அரசாங்கம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தோ, எந்த சோதனை ராஜ்யம் அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ, அந்த ராஜ்யத்தில் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த ராஜாவே சோதரா நெகேமியாவுக்கு உத்தரவு அருள முடியும்னா, இன்னைக்கு கொண்டு ஜபத்திற்கு பதில் தருகிற ஒரு தெய்வம் உண்டு. இன்னைக்கு கொண்டு ஜபத்திற்கு பதில் தருகிற ஒரு தெய்வம் உண்டுங்க. இன்னைக்கு உங்களுடைய ஜபத்திற்கு பதில் தருகிற அந்த நல்ல தெய்வம். நீ பள்ளத்தாக்கில் நடக்கிறதை போல உணர்கிற பொழுதெல்லாம், நீங்கள் பள்ளத்தாக்கில் நடக்கிறதை போல நெருக்கிற பொழுதெல்லாம், என் தேவன் நடத்துகிறவர் அல்லவா, என் ஆவியானவர் நடத்துகிறவர் அல்லவா. அப்பா எனக்கு விடுதலை வேணாண்டவரே, என் ஜபத்திற்கு இன்னைக்கு பதில் வேணாண்டவரே, என் ஜப இன்னைக்கு பதிலை கொண்டு வரட்டும், என் ஜப இன்னைக்கு விடுதலை கொண்டு வரட்டும் சொல்லி அப்பா பார்த்து சொல்ல போகிறேன். எல்லாருமே தாகம் தீர்க்கும் தீபத்தண்ணீரே. சொல்லமா? எங்கோ நீர் எங்கள் துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீபத்தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஒரு முறை கூட ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமாண்டவரே, பள்ளத்தாக்குகளின் வாழ்க்கையைப் போல ஜபத்திற்கு பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, தாகத்தோடு கூட தேடுகிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, என் ஆண்டவர் யாரெல்லாம் இன்னைக்கு சோதரம் அதை கேட்டு கொண்டிருக்கிற அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற நல்ல கர்த்தர், இந்த ஜபத்தை அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வேளையில் உங்களுடைய கரங்களில் இருக்கிற
ஒருவேளை காணிக்கை கவர்களை வைத்திருந்தீங்களா, என் ஜெபத்திற்கு பதில் தருகிற தெய்வம், என் கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதி ஆண்டவர். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் இன்னைக்கு அப்படியே சமூகத்தில் மன்றாடி நிற்கிறோன்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் அப்படியே காணிக்கைகளை படைப்போமா. மற்றவர்கள் அப்படியே தெய்வ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கலாம். ஜெபத்திற்கு பதில் தருகிற தெய்வம் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் பார்க்க விரும்புகிறார். ஜெபத்திற்கு பதில் தருகிற தெய்வம் உங்களுடைய ஜெபத்தை பார்க்க விரும்புகிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு அவர் தயாராய் உள்ளார். அந்த கிருபைக்காய் ஒப்பு கொடுப்போமா? அந்த கிருபைக்காய் ஒப்பு கொடுப்போம். அந்த கிருபையின் மகிமைக்காய் ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீர் எங்கள் துணையாளர், நீர் சோதரம். எந்த ராஜா, எந்த அரசு ராஜ்யம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தோம், அதே ராஜ்யத்திலிருந்து நெகேமியாவுக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும்னா, அதே ராஜாவை கொண்டு எருசலேமின் அலங்கங்களை கட்ட முடியும்னு சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து உங்களை சோதரம் உயர்த்தி வைக்க முடியும். அந்த கிருபை பெற்றுக்கொள்ளும்படியா அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காயுமை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. என் ஆவியானுடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. என் தேவாவியானுடைய பிரசனமும் ஆண்டவரே, மகிமையும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கிருபையின் ஆசீர்வாதங்கள் தகப்பனே இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்க என் கர்த்தர் உதவி செய்தருளுவீராக ஆண்டவரே. ஜெபத்திற்கான பதிலுக்காய் சோதரம் காத்து நிற்கிற உடைய பிள்ளைகள், நெகேமியாவிற்கு பதில் கொடுத்த தெய்வம், தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபித்து விட்டு அநேக நாட்கள் பதிலுக்காய் பொறுமையோடு கூட காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. என் ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக. பதிலுக்கான கிருபையை கர்த்தர் அளிப்பீராக. இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபைக்காய் நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய திருச்சபை என் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவ கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடு கூட தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருவர் மேலையும் என் ஆண்டவர் சோதர ஆண்டவரே நன்மைகளையும் கிருபைகளையும் அதிகமாய் பொழிந்தருளுவீராக. தேவாவியாண்டிய கரம் கூட இருக்கட்டும். யாராகிலும் ஆண்டவரே அப்பா பலவீனமாக இருப்பாங்கன்னு சொன்னார். என்னவரே கடன் பாரத்தோடு கூட இங்கே நிற்பார்கள் என்று சொன்னார். கண்ணீரோடு கூட தேவ சமூகத்திலே ஆண்டவரே தங்களுடைய விண்ணப்பங்களை வைத்திருப்பார்கள் என்று சொன்னார். ஆண்டவரே வேதனையோடு கூட, வேதனை நிறைந்த மனதோடு கூட நிற்பார்கள் என்று சொன்னார். என் தேவன் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே கண்ணீர்கள், வேதனைகள், பாரங்கள், கடன் பிரச்சனைகள், வேதனையின் சோதனை சுவடுகள், பலவீனங்கள் அத்தனையுமே ஆண்டவர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே இந்த செய்தியை ஆண்டவரே அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆமாம் ஆண்டவரே, தங்களுடைய வாழ்வாதாரத்தின் நிமித்தமாய், வேலையின் நிமித்தமாய், படிப்பின் நிமித்தமாய், மற்ற பிற காரணங்களின் நிமித்தமாய் ஆண்டவரே எங்களுடைய சோதர கிராமத்தை விட்டு, தங்களுடைய இல்லங்களை விட்டு, உறவுகளை விட்டு, வெளிநாடுகளில், வெளி தேசத்தில், ஐயா வெளி மாவட்டங்களில், மாநிலங்களில், வெளி ஊர்களில் இருக்கிற ஒவ்வொரு எங்களுடைய சொந்தங்களையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஓடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். என் வேலைகளை ஆசீர்வதிக்கணும். என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கணும். என் வருமானம் ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளையுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவரே என்னுடைய சொந்த வாழ்க்கை துணை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். என்னுடைய என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் சொல்லி உடைய பிள்ளைகள் ஜெபத்தின் பலனை தகப்பனே இந்த நாட்கள் காணும்படியாய் என் கர்த்தர் உதவி செய்வார். ஒவ்வொருடைய வேலைகளும், வேலை ஸ்தலங்களும், போக்குவரத்துகள், கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை தகப்பனே ஏதோ ஒரு காரணத்தினாலே இந்த ஆராதனை கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதியும்.
வருகிற நாட்களை தகப்பனே அவர்களும் எங்களோடு கூட கலந்து கொண்டு ஆண்டவரே தேவ சமூகத்திலே சோதரம் உம்மை ஆராதிக்கிற கிருபையை கர்த்தர் தாரும். படிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்தினாலும் அறிவினாலும் இன்னும் அதிகமாய் நிரப்பிக்கொள்ளும். முன்னேறி செல்வதற்குரிய கிருபையை தர. விசேஷமாய் பைபிள் குயிஸுக்காய் தகப்பனே தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற தயார்படுத்துவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்தரலாம் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு வெற்றியை தரும். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலிருந்து அப்பா சோதரம் அப்பா மாகாண மேலாண்மை குழுவிலே சோதரம் அப்பா தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற அன்பையாவுக்காய் ஜெபிக்கிறோம். ஞானத்தினாலும் அறிவினால் நிரப்பும். பணி சிறக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவாவியானவர் கூட இரும். தொடர்ந்து ஆண்டவரே இசை வாசித்த ஆண்டவரே சோதரம் பாடல்களை பாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தம்முடைய கிருபையினால் மகிமையினால் கர்த்தர் நிறைத்து கொண்டு ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தர் நடத்தும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் என்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.